Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம நல்ல மொறுன்னு வெங்காய வடகம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வெங்காய வடகம் வந்துட்டு நிறைய மெத்தட்ல பண்ணுவாங்க. நான் இப்ப செய்ய போற மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இதுக்காக நாம தனியா மாவு எதுவும் அரைச்சு வச்சுக்கவே தேவையில்லை. பச்சரிசி இருந்தாலே போதும். நம்ம இத ஒரே நாள்ல ரெடி பண்ணிடலாங்க. இதே மாதிரியே நம்ம சேனல்ல நிறைய வடகம் ரெசிபீஸ் போட்டுருக்கோம். அந்த ரெசிபீஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேங்க. அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரியே போர்பன், மில்க் பிக்கீஸ், ஓரியோ பிஸ்கெட்லாம் யூஸ் பண்ணி வீட்லயே ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுங்கிற வீடியோவும் கொடுத்திருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக முதல்ல ஒரு குக்கர்ல நான் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டாவது டம்ளர் பச்சரிசியை சேர்த்துக்கிறேன். முதல்ல இந்த பச்சரிசியை நாம நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க. கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் நீங்க ஊற வச்சுட்டு கூட பண்ணலாங்க. இதுக்கு நாம ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் முதல்ல இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். பச்சரிசியை இப்போ நல்லா கழுவியாச்சுங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சரிசி வந்துட்டு நமக்கு நல்லா குழைவா வெந்து வரணுங்க. அதனால 1 டம்ளர் பச்சரிசிக்கு நான் இன்னைக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறதுனால நான் இதில் ஒரு 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் இதில் காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்ச பச்சை மிளகாய் விழுத இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வடகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்பவும் எந்த வடகம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெயிலில் காஞ்சி வரும்போது அளவு சுருங்கிரும். அப்போது நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உப்பு கரைச்ச மாதிரி ஆகிடுங்க. அதனால் உப்பு எப்பவும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன டிப்ஸுங்க. இந்த வடகம் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சரிசியை உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சரிசி வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வடகம் பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாகவே இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு பச்சரிசி நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ அது வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பச்சரிசி ஒரு சைடு வெந்து வர்றதுக்குள்ளே இந்த வெங்காய வடகத்துக்கு தேவையான வெங்காயத்தை நாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு 200 கிராம் கப்பு. இதில் நான் இப்போ ஃபுல்லாக வெங்காயம் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் பச்சரிசிக்கு நான் இன்றைக்கி உரித்த சின்ன வெங்காயம் 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட இதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சிலர் வந்துட்டு வெங்காயத்தை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம அரைச்சி சேர்க்கும்போது இந்த வடகம் வந்து போதும் சீக்கிரமாகவே செவந்து போயிடுங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணுங்க. வெங்காயம் வந்துட்டு இதே அளவுக்கு தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. உங்களுடைய விருப்பம்தான். இதை விட நீங்கள் கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. வெங்காய வடகம் வந்துட்டு நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. பச்சரிசியும் ஜவ்வரிசியும் ஒன்றா சேர்த்து மிஷினில் அரைச்சி கொடுத்து மாவு ரெடி பண்ணி கூட செய்வாங்க. எனக்கு வந்து இந்த மெத்தட் எப்போவுமே ஈஸியாக இருக்கும். பச்சரிசி இருந்தாலே போதும். நம்ம ஒரு சைடு பச்சரிசியை வேக வச்சுட்டு இன்னொரு சைடு இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம உரிச்சிட்டோன்னா ஒரே நாளில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதுக்கப்புறமா கை வச்சு வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா அது அப்போ தான் வடகத்தில் வந்துட்டு அங்கங்கே முழுசாக கிடைக்காம நல்லா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் உதுத்து விட்டுக்கிறேன்.
இப்போ குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரோட ப்ரெஷர்லாம் தானாக அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியுது சாதம் வந்து நல்லா குலைவாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து கரண்டி யூஸ் பண்ணி இன்னும் நல்லா இதை ஒரே மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதம் வந்து எந்த அளவுக்கு நல்லா குலைவாக மசிஞ்சிருக்குன்னு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் இன்றைக்கி 2 டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு பாதி மூடி எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழமாக கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் அங்கங்கே எதுவும் நின்று போயிடாத அளவுக்கு நல்லா ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே குக்கரை மூடி வச்சுட்டேங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனா தான் நம்மளால் கையில் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இப்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். வைக்கிறதுக்கு ஈஸியாக அந்த மாவை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா நமக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வடாம் காய போகிற ஷீட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு காட்டன் துணியில் எடுத்து வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாங்க. இப்போ இதே மாதிரியே மாவு எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒரே மாதிரி நல்லா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காய வடகத்தை ஒரு 3லேருந்து 4 நாளாவது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா வெயிலில் எடுத்து வச்சுருவோம். சாயந்தரத்துக்கு அப்புறமா சாயந்தரத்துலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் இதை நம்ம ஓப்பனாக ஃபேனுக்கு அடியில் வச்சிடணுங்க. ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து சீக்கிரம் பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை நீங்கள் நல்லா ஃபேனுக்கு அடியிலையும் ஈவினிங் டைமில் வச்சுருங்க. இது இப்போ ஒரு 4 நாள் நல்லா காய வச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். 4 நாள் நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா பாருங்கள் வடகம் எப்படி நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த வடகத்தோட கலர் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒயிட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நான் முதல்ல சொன்னது மாதிரி பச்சரிசியை உப்பு மட்டும் சேர்த்து நல்லா குழைய வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்தோம்ல அதே டைம்லையே பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிள்ளி வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வடகம் ப்ரௌனாக இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம வடகத்தை ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக இந்த வெங்காய வடகம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக செவந்து போயிடுங்க. அதனால் எண்ணெயை வந்துட்டு ரொம்ப அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. மீடியமான அளவில் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம சாதத்தோடு மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. ஏன்னா இது சாப்பிட்றதுக்கு நல்லா பக்கோடா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த வெங்காய கிள்ளு வடகம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.